என்ன சுந்தரி மேடம் இன்னைக்கு ஆபீஸ் வந்துட்டீங்க? ஆமா, இன்னைக்கு ஆபீஸ் வச்சு கொண்டாடிட்டாவே எரிச்சலா இருக்கு. மதிய வரைக்கும் தான் இருக்கும், அப்புறம் லீவு. அப்படிதான் எம்டி சொல்லுவாரு. அப்புறம் 3 மணி வரை இழுத்துருவாரு. அதுக்கு பேரு ஹாஃப் டேவா. ஆமா ஆமா, நீங்க சொல்றது கரெக்டு தான். ராணி மேடம் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நான் இப்போ போயிடுவேன் சார். போயிருவீங்களா? அப்ப ஏன் வந்தீங்க? நியாயப்படி கொடியரசு தின அன்னைக்கு ஆஃபீஸ் வைக்கக்கூடாது. இவர் எப்படி வைக்கலாம்? நான் இப்போ லீவு சொல்லிட்டு போயிடுவேன். கரெக்டு தான் நீங்க சொல்றது. என்னச்சே நாங்க வந்துட்டோமே. எட்டி ராணி, ஏன்டி பிள்ளைய கண்ணிலே காட்ட மாட்டுக்க? வெளியே போ ஐயோ கெராஸ்கல். அது என்ன வான் பிள்ளையாட்டி? ஏன் பிள்ளை தானே, என் கையில கொடுட்டி. வைத்தியத்துக்கிட்டலாம் குழந்தைய கொடுக்க முடியாது. நான் ஹோம்லனாலும் சேர்த்து கிடந்தேன். போ வெளியே. நம்ம பிள்ளைட்டி, அது நம்ம பிள்ளை. பாட்டி சேர்ந்து வாழ்வோம். பக்கத்தில் வந்து நான் மண்டையை உடச்சிருவேன். ஓடிடு. சி, எப்போ பார்த்தாலும் வந்து வந்து உயிரை வாங்குறான். எப்ப ஆபீஸ்க்குலாம் வரக்கூடாது, வெளியே போ. உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். ஏய் விடு, நான் என்ன பண்ணேன்? ஏய் பாபு சார விடு. நீதான் எல்லாத்துக்கும் காரணம். எப்போ பொண்டாட்டி இப்படி பேசுறதுக்கு நீதான் காரணம். நானா? நான் சவனையும் தானே இருந்தேன். உன்னை கொண்டுட்டு தான் மறு வேலை பார்ப்பேன் பாரு. பாபு சார் உங்களை இதுக்கு இப்படி பண்ணுதான்? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. நான் சவனையும் தானே இருக்கேன். பாபு சார் அவன் உங்களுக்கு ஒரு ஆடி மடம்க்கு லிங்க் இருக்கிறதா நினைக்கான். அந்த குழந்தை கூட உங்க ஜாடையில தான் இருக்கு. மரியாதை கெட்டுருல, அதான் வாய மூடிரு. சுந்தரி மேடம் நாளைக்கு லீவு. பாபு சார் டென்ஷன் ஆகாதீங்க. நான் பாட்டுக்கு இருக்கேன். அவன் என்னடா சங்கன்னு இருக்கான். இவன் என்னடா என் குழந்தைங்க. என்ன பார்க்க என்ன இடிச்ச பய மாதிரி தெரியுதோ? அதான் உன்னால சும்மாவே இருக்க முடியாதா? அந்த ஆள் எப்பவுமே பாபு சார்ட்ட தான் சண்டைக்கு வரான். அதான் நான் கேட்டேன். சி என்ன பொம்பளையோ. நிச்சயமா பாபு சாருக்கு ஒரு ஆணிக்கு ஏதோ லிங்க் இருக்கு. எல்லாரும் வந்தாச்சா? கொஞ்சம் பேர் வந்திருக்கோம், கொஞ்சம் பேர் வரல. இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்க? நம்ம நாட்டுக்கு விடுதலை கிடைச்ச நாள். தப்பு. இன்னைக்கு குடியரசு தினம். ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டும் வேற வேற. நமக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சது ஆகஸ்ட் 15. இது நம்ம நாடை வந்து குடியுரிமையா மாத்திருக்காங்க. சரியா? குடியரசு தினம் ஜனவரி 26. சீக்கிரம் கொடி ஏத்திட்டு சாக்லேட் கொடுங்க. எல்லாருக்கும் கொடுப்பேம்மா. சரி, நான் பாடுதே, எல்லாரும் அமைதியா நில்லுங்க. வருஷம் பாடுறதானே தாயின் மணிக்கொடி? அதே தான். தாயின் மணிக்கொடி தாய் மணிக்கொடி சொல்லுது ஜெயகேன். தாயகம் காத்திட தன்னலம் போட்டிட சொல்லுது ஜெயகேன். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் கொண்ட கண்ணிய பூமி இது. ஜெய்கேந்த் 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 ஜெய்கேந்த். கொடி ஏத்தியாச்சுமா. சாக்லேட் தின்னுட்டு கிளம்பிருங்க. சரி தலைவரே. வருஷ தலைவர் கொடியேற்றத பாக்குறதுல எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். எப்பவும் இதோட நாட்டுப்பட்டோடு இருக்கணும்னம்மா எல்லாரும். என் பொண்ணை இப்படி அழுதுட்டு பார்க்கவே முடியல என்னால. அவங்க அம்மா இருந்ததுக்கு அப்புறம் இப்பதான் இவ்வளவு அழுது நான் பார்க்கேன். அப்போ இன்னும் அந்த இடியட் வந்து என் பொண்ணுகிட்ட சமாதானம் பேசி என் பொண்ணுக்கு நல்ல விதமான பதில் சொல்லல. இருக்கட்டும், என்னுடைய பொண்ணு சந்தோஷத்துக்காக அவனை நான் தூக்கிட்டுனாலும் வந்து தாலிக்கிட்ட வச்சிருவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? ஊர்ல நாயனா மக்கள் வாழ்ந்துட முடியுமா? உண்டமண்டனா அவ்வளவு ஒரு ஸ்பெஷல் டாக்டர், ஊருக்கே வைத்தியம் ஆக்குறவன். என் பொண்ணை இப்படி அள விடுவேன்? போறேன், அவங்க வீட்லயே போய் பேசுறேன். இனியால் உள்ள வரலாமாமா? ஐயோ அப்பா, அப்பா வாங்க. என்னம்மா பண்ற? அப்பா சும்மாதான்ப்பா இருக்கேன், தூங்க போறேன். அழுதியம்மா, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. சாச்சா நான் ஏன் பாட போறேன்? இனியால் நீ பொய்யே பேச மாட்டியம்மா, இப்ப என்ன பொய் பேசுற? என்னப்பா சொல்றீங்க? எனக்கு எல்லாம் தெரியுமா. அன்னைக்கு நீயும் புகழும் பேசுறதுல எல்லாத்தையும் கேட்டுட்டேன். எவ்வளவு கொழுப்பு இருந்தா அந்த மகாராஜன் நீயா வழிய போய் ப்ரப்போஸ் பண்ணி உனக்கு நோ சொல்லுவான். அப்பா சாரிப்பா, தெரியாம பண்ணிட்டேன்ப்பா. நீங்க சொல்ற பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. அவருக்கு என் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைன்ட்டாருப்பா. அந்த ராஸ்கல் எப்படி சொல்லலாம்? என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? அவன் என்னமா உன்னைய வேண்டாங்கிறது? அதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணை வேண்டாம்னு சொல்லதுக்கு? அப்பா அவனை கூப்பிட்டு நல்லா மிரட்டி விட்டுருக்கேன். அவனே வந்து உன்கிட்ட ஒழுங்கா பேசுவான். அதுக்கப்புறமா கல்யாணத்தை பாத்துக்கிடுவோம். அப்பா அதெல்லாம் வேண்டாம்ப்பா. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லங்கும் போது நம்ம ஏன் போகணும்? அது எப்படி என் பொண்ணு அப்படின்னு சொல்ல முடியும்? நான் விடவே மாட்டேன். இன்னும் 1 மாசத்துல உனக்கும் மகாராஜனுக்கும் கல்யாணம். அப்பா வேண்டாப்பா, சும்மா இருங்கப்பா. ஜான் பால் என்கிற தமிழ் அரசன் நான் சொல்றதை யாராலையும் மாத்த முடியாது. அவங்க வீட்டுல போய் நான் பேசதான் போறேன். இவர் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காரு? அட கடவுளே, இந்த மாதிரிலாம் பண்ணா மகாசரனை ரொம்ப கேவலமா நினைப்பாரு. என்ன கீதா,
உன் புருஷன் கூட சேர்ந்துட்டியாட்டி? ஏக்கா அவர் தானக்கா பேக்கரியும் எடுத்துக்கிட்டு கணிச்சிக்கா வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டாரு. நீயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம் தெரியுமா? பேக்கரி ஒட்டி தான் வரணும்னு வீட்டை விட்டு வரட்டது தப்பு தானம்மா. பேக்கரி வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் நம்ம ரோசனை பண்ணி பார்க்கணும்லாட்டி. இப்பதானே அந்த பாட்டி உனக்கு கொஞ்ச நாளா பேக்கரி வச்சு விட்டுருக்கு. மிந்தி அந்த மனுஷன் தானே வேலைக்கு போய் உன்னை பார்த்துக்கிட்டாரு. எல்லாமே சரிதான்க்கா. அந்த மனுஷனுக்காக தானக்கா நான் பேக்கரி வாங்கினேன் அந்த பாட்டிக்கிட்ட. அதையும் விட்டுட்டாரு. சரி ஏதாவது பண்ணி வாங்கிடுவாருன்னு பார்த்தேன். கடையில் அவ கூட சேர்த்துக்கிட்டு அங்கே வீட்லேயே போய் உட்காந்துக்கிட்டாரு. நான் முதல்ல இருந்தே சொன்னேன் மண்டக்கட்டு மாமா மேலே ஒரு கண்ணு வை இவ கேட்கவே இல்லை. இப்பவும் எனக்கு அவர் மேலே சந்தேகம்லாம் இல்லை. அவ கூட சேர்ந்துக்கிட்டு சும்மா வேண்டாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் தப்பான மனுஷன் கிடையாது. சரிம்மா, உன் புருஷன் மேலே நீ நம்பிக்கை வச்சிருக்கிறதெல்லாம் கரெக்டு தான். என்ன செய்ய போற? பார்த்துக்கலாம்க்கா. எரிச்சலாக இருக்கு. வேற ஏதாவது பேசுங்க. சரி போ. உருண்டை டாக்டர் எங்க வேகமா நடந்து போறாரு? இந்த மனுஷன் கார்லயெல்லாம் போவாரு, நடக்க மாட்டாரே. அது ஒரு மாதிரி கோவமா நடக்காரு. ஏம்மா இந்த மகராஜன் ஒரு ஆள் இருப்பான்லம்மா, அவன் வீடு எங்க இருக்கு? மகராஜன் அந்த வடிவு பாட்டி வீட்டுல இருப்பான்னு அந்த பையன் தானே? வடிவு குடிக்கலாம் எனக்கு தெரியாது. மகராஜன் ஒரு பையன் வெளிநாட்டுல இருந்து வந்தாம்ல, அவன் வீடு எங்க இருக்கு? உங்க அம்மாவா கூட சுத்திக்கிட்டே இருப்பான் அந்த பையன் தானே? ஆமா ஆமா. அது வடிவு பாட்டி வீட்டுல உள்ள பையன் தான். நேரா போய் இடது பக்கம் திரும்பினீங்கன்னா ஒரு பெரிய வீடு இருக்கும், பங்களா. அந்த வீடு தான். வீட்டு கலர் என்ன? டாக்டர் அந்த தெருவுலயே பெரிய பங்களா வீடு அவங்களோடது தான். நீங்க போனாலே தெரிஞ்சிடும். சரி சரி. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துருதே. டாக்டர் என்ன கோவமா புரியுது? ஆமா ஆமா, அங்க இன்னைக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்கு. ஏக்காக்கா என்னன்னு தெரியல, ஏதோ சண்டை போட போறாரு. வாங்க போய் பாப்போம். சரி, அடுத்தவங்க விஷயம் நமக்கு எதுக்கு? என்னமோ பண்ணிட்டு போறாவ, நீ இரு. ஏட்டு என்னன்னு தான் போய் பாத்துருவோமே. அப்படியாக்கா? சரி அப்ப வாங்க போவோம். சீக்கிரம் வாங்க, என்ன நடக்குன்னு பாத்துருவோம். ஏன் பங்கூசு, அடுத்தவ வீட்டு விஷயம் எதுக்குன்னு இப்படி ஓடுது பாரு. அதெல்லாம் சும்மா வெளிவார்த்தைக்கு தான். உள்ளுக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியற ஆர்வம் தானே அந்த அக்காவுக்கு ஓடும். என்ன பஞ்சாயத்தே தெரில, வாங்க போய் பார்ப்போம். மைனி எப்பவுமே சந்தோஷமா இருக்க சொல்லி மருமவன் சொல்லியிருக்காவ. நான் சந்தோஷமா வந்திருக்கேன். அதையாம அழுதுகிட்டே சொல்லுத. நான் சந்தோஷமா தான் இருக்கேன் மைனியோய், நான் சந்தோஷமா தான் இருக்கேன். சரிம்மா சரிம்மா. மெண்டல் ஹாஸ்பிட்டலில் வேற ஒரு வருஷம் இருந்தா, குணமாயிட்டான்னு சரியா தெரியல. என்ன டாக்டர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, இவளுக்கு பைத்தியம் தெரிஞ்சிட்டோ? என்ன டாக்டரு? உங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கானே மகராஜன், அவனை கூப்பிடுங்க. ஐயோ ஐயோ ஐயோ, மருமவனுக்கு என்னாச்சு, மருமவனுக்கு என்னாச்சு? இது யாரு புது பாட்டி? எப்போ வருவாரு? டாக்டர் என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அவங்களாம் பேக்டரிக்கு போயிட்டு அவ வர நேரம் ஆகும். நான் சந்தோஷமா தான் இருக்கேன் டாக்டர், எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் சந்தோஷமா இருக்கேன். பாக்கீங்களா? பாண்டியம்மா சும்மா இரு. யாரு இது, பைத்தியமா? ஆமா ஆமா, கொஞ்சம் தான் பைத்தியம் டாக்டர். நல்ல நல்ல ஆளுதான். ஹாஸ்பிட்டல் ஜக்கம் அங்க வச்சிருக்கீங்க? மைனியோ இனி எங்கேயும் அனுப்பிடாதீங்க மைனியோ. அதை நான் அனுப்ப மாட்டேன். நீ ஆடாம இரி, முதல்ல ஆடாம இரி. இது என்னமோ ஆடிட்டு போகுது, எனக்கு தேவையில்லை. இங்க பாருங்க, உங்க மகன் இருக்கான்ல மகராஜன், அவன் என் பொண்ணதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டேன். என்ன உளறிட்டு இருக்கிற டாக்டர்? பாண்டியம்மா மாவளை தான் கெட்ட போறா மகராஜன். எது இந்த ஓனா கிளவியா? ஓன கிளவி கீழ கிளவினா பல்ல பேத்து விடுவேன். என்னமா பல்ல பேத்து விடுவ? டாக்டருங்கிற மரியாதை நம்ம பேசிக்கிட்டு இருக்க. நீர் என்ன டாக்டர் மாதிரியே பேசிட்டு இருக்கீரு? வயசான பொம்பளை ஏசுதீரு. இங்க இருங்க, இந்த பொம்பளையால் யாருங்கிறதுல எனக்கு தேவையில்லை. என் மகன் டாக்டரு, நாங்க அப்படி இறங்கி வந்து பேசுற அவசியமே எனக்கு கிடையாது. சொல்லப்போனா அந்த பையனை எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனா என் மகளை எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும்? அந்த உரிமை யார் கொடுத்தது? என் மக அழகு என்ன, தகுதி என்ன, லண்டன்ல படிச்சவாவ. என் மகளை ரிஜெக்ட் பண்றதுக்கு என்ன தகுதி இருக்கு உன் பையனுக்கு? ஒழுங்கா அடுத்த மாசம் முகூர்த்த நாளா பார்த்து சொல்ற, கல்யாணம் கிட்ட சொல்லு. நானும் சொல்லுவேன், அடுத்த மாசம் முகூர்த்தத்துல எங்க தரிசனிக்கும் மகராஜனுக்கு தான் கல்யாணம். மாப்பிள்ளைய வீடு பூந்து தூக்கிடுவேன், தூக்கி. ஐயா அப்படி செஞ்சிடாதீங்க. என் பெருசன் சாவும் போது சத்தியம் வாங்கிட்டாரு. என்ன சத்தியம்? ஏன் அவளுக்கும் மகராஜனுக்கும் தான் கல்யாணம் பண்ணணும், நாங்க சத்தியத்தை காப்பாத்தணும். வாட் நான்சென்ஸ்? என்ன சத்தியம்? சத்தியம் என் பொண்ணுக்கு அந்த பையனை தான் பிடிச்சிருக்கு. அந்த பையனும் என் பொண்ணு எடுத்துல சுத்திக்கிட்டு இருந்தா, இப்ப என்ன கழட்டி விட பாக்கா? இப்பதான் எனக்கு புரியுது, இந்த சத்தியத்துக்காக தான் இப்படி பண்றானோ. இங்க டாக்டரே, என் குடும்ப விஷயத்துல தலையிடாதீரு. நீர் போறோம் முதல்ல வெளியே. நாங்களே நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். டாக்டரும் இந்த இப்போ மவராஜனும் ஒன்னாவே சுற்றிட்டு அலைஞ்சாவல. இந்த ஆரியா மாதிலாம் எங்கே இந்த நேரம் பார்த்து ஒருத்தரும் வீட்டில் இருக்க மாட்டாவ. ஏன் வடிவு பாட்டி கொஞ்சம் மட்டும் நன்றியோட இரு. இந்த டாக்டருடைய மவா இருக்குல்ல, அந்த டாக்டர்கிட்ட போய் தான் ஓ மருமவ குழந்தை உண்டானா.
அந்த பிள்ளை கொடுத்த ட்ரீட்மெண்ட் தான். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு பாரிசு அதனால தான் வருது. அதுக்கு தான் நாங்க பீஸ் கொடுக்காம பீஸு. என்னம்மா ஃபீஸ் கொடுத்துட்டீங்க பெருசா? எவ்வளவு செலவாகும் தெரியுமா? என் பொண்ணு எந்த இதுவும் எதிர்பார்க்காம சேவையா செஞ்சுக்கிட்டு இருக்கா. காசு கொடுத்தாங்களாமே காசு. ஓஹோ, இப்பதான் புரியுது. உங்க மவளை வச்சு என் மருமவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அப்படியே உன் மவளனுக்கு கெட்டி வைக்கிறதுக்கு, சொத்தெல்லாம் வளைச்சு போடுறதுக்கு. யாருக்கு வேணும் உன் சொத்து? என் சொத்துல காவாசி ஒன்று கிடையாது. நான் எவ்வளவு இடம் வாங்கி போட்டிருக்கேன், எந்தெந்த ஊர்ல பங்களா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? சொத்தாம சொத்து மூக்க பேத்துருவேன். டாக்டரே நிதானம் நிதானம், நாங்கள் எல்லாரும் உமருக்கு தான் சப்போர்ட்டு. அன்னைக்கு அந்த இனியால் டாக்டரு மாவராஜனுக்கு ஐலவி சொல்லும்போது மாவராஜன் வேண்டான்னு ஓடினாரு. அப்புறமா செவத்துல போய் முட்டி முட்டி அழுதாரு. ஐயோ எனக்கு பிடிச்ச பிள்ளைனா வேண்டான்னு சொல்லுதனே, கடவுளே கடவுளேன்னு செவத்துல முட்டி முட்டி அழுததான் என் கண்ணால நான் பார்த்தேன். ஓஹோ, இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. இந்த 2 கிழவிகளும் சத்தியம் வாங்கிட்டாளுங்களா, அதான் அவரும் இப்படி ஆகிட்டார் போல. பாவம். கேட்டுக்கோங்க பாட்டிமார்களே, மகாராஜன் தான் என் மருமகன். நான் இந்த நாட்டுல இருக்கிற எல்லா செலிபிரிட்டியும் கூப்பிட்டு கல்யாணத்தை நடத்துவேன். இஷ்டம் இருந்தா வாங்க, இல்லைன்னா போங்க. எங்களை மீறி மகாராஜா எப்படி உமர் மாவா கழுத்துல தாலியை கிட்டு தான் நான் பார்த்து விடுவேன். பாப்போம். லேடிஸ், நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? சொல்லுங்க, செய்வீர்களா? இது போது எனக்கு. பார்த்துருவோம். டாக்டரே வீர நட போட்டு ஸ்டெயிலா கெத்தா போங்க. போட்டு இன்னைக்கு டாக்டர் தான் மாசு. மாவா ஆசைப்பட்டதுக்காக டாக்டர் இந்த அளவுக்கு இறங்கி வருவார் நான் நினைச்சே பார்க்கலையே. நல்ல சந்தோஷமா இருக்கு எனக்கு இதை பார்க்கும்போது. அப்புறம் என்ன, இங்க நடந்த விஷயத்தெல்லாம் எல்லார்ட்டையும் தெரியப்படுத்தணும். ஆரியாக்கு, மவராஜனுக்கு, தரசனிக்கு, அடுத்து அரியினியாளுக்கு. வாங்க வாங்க நம்ம போவோம். ஜெரு கீதா, இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண உன் பேக்கரி நிரந்தரமா மூட வேண்டியது வந்துடும். ஆமா ஆமா, பேக்கரி பெரிய பேக்கரி, அதையும் புருஷன் வாங்கிட்டு போயிட்டார. அதுக்காக நாங்க நல்லதுக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்க முடியுமா? இந்த பேக்கரில இன்னொரு பேக்கரி, இதெல்லாம் வச்சு மிரட்டாதீங்க படிக்குவோம். அந்த அக்காவை பேக்கரி வச்சு மிரட்டுவீங்க, எங்களை என்ன வச்சு மிரட்ட முடியும்? அம்பிட்டு வரையும் ஊர்ல இல்லாதபடி பண்ணிடுவேன். அப்படிலாம் பண்ண முடியாது பாட்டியோ. ஊர்ல இல்லாம பண்ணிடுவாங்களாமே. ஆசைப்பட்டவங்கள சேர்த்து வைங்க. இந்த மெண்டல் பட்டி கூட சேர்ந்து மெண்டலா இருங்க. என் பொண்ணு வாழ்க்கைய கெடுத்துறாதீங்கம்மா. லலலா லலலா, எம்மா இவ வேற சை. லலலா 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 லலலா. பாண்டியம்மா, என்ன நடக்குது உனக்கு புரியுதா? லா 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 லா. ஐயோ ஐயோ ஐயோ, நான் தான் எங்கேயாவது போய் முட்டிட்டு சாவணும்.